உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, சனி பகவானின் வக்ரம். சனி பகவானுடைய வக்ரம் ஜூலை 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 130 நாட்கள். மேனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமாகி கும்பத்துக்கு வர்றாங்க. இந்த சனி பகவானுடைய வக்ரம் அப்படின்னா என்ன? வக்ரம் என்பது பின்னோக்கி வருவது. இந்த வக்ர காலத்தில் தான் சனி பகவானுடைய பலன் கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்கும், கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். இப்ப இது மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு தான் இந்த பலன் சொல்ல போறோம். மிதுன ராசிக்கு அந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு வர்றார். 9ஆம் இடத்துக்கு பாக்யஸ்தானத்துக்கு அந்த சனி பகவான் வக்ரகதியில வர்றார். 8, 9 கூடிய கிரகம் சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு அந்த சனி பகவான் வர்றார். அப்ப அந்த மிதுன ராசிங்கிறது புதனுடைய அணிகிரகம். நல்ல அறிவாளிகள், அறிவில் சிறந்தவர்கள், நல்ல ஐடியா, நல்ல திறமை, அவங்க பேசுறத அடுத்தவங்க கேட்கணும், அந்த அளவுக்கு ஒரு ஜென்டில்மேன், நல்ல உயர் பதவியில் இருக்கிறாங்க, நல்ல பிசினஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ அந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு வர்றாங்க, பாக்யஸ்தானத்துக்கு. இப்போ பாத்தீங்கன்னா அந்த மிதுன ராசிக்காரங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து ஓரளவுக்கு முன்னேறி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த பீரியட்ல இந்த 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால், அந்த சனி பகவான் வக்ரம் அடைவதால் கண்டிப்பாக உங்களுடைய பாக்கியங்கள், பாக்கியஸ்தானத்துக்கு தான் அந்த சனி பகவான் வர்றார். உங்களுடைய பாக்கியங்கள் அப்படின்னா உங்களுடைய மனசு கெடும், மனசுக்கு குழப்பங்கள் வரும். நீங்க யாருக்காவது நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க நல்லதுன்னு எடுத்துக்க மாட்டாங்க, கெட்டதாத்தான் எடுத்துக்குவாங்க. நீங்க யாருக்கு உதவி செஞ்சிருந்தாலும், உபகாரம் பண்ணியிருந்தாலும் அவங்க சைட்ல இருந்து நீங்க எதிர்பார்த்த அந்த விசுவாசமோ அந்த நன்றியோ திரும்ப கிடைக்காது. இப்ப நம்ம இவ்வளவு உதவி செஞ்சோம், இவ்வளவு நல்லது செஞ்சோம், நம்மளுக்கு ஏதாவது அவங்க நன்றியா சொல்றாங்களா? அந்த விசுவாசத்தை நினைச்சு பார்க்கறாங்களா? எதுவுமே நடக்காது. அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள்னால, உங்களுடைய அப்பானால, உங்களுடைய தாத்தானால வரக்கூடிய பலன்கள் எதுவாக இருந்தாலும் யாரோ ஒருத்தர் மூலியமாக உங்களுக்கு நடக்க வேண்டியது தடைபடும். உங்க அப்பா மூலியமாகவே உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்க வேண்டியது இருக்குது, இல்லை ஒரு பணம் வர வேண்டியது இருக்குது, இல்லை சொத்து வர வேண்டியது இருக்குது. இது பாத்தீங்கன்னா அடுத்தவங்க மூலியமாக அது கண்டிப்பாக தடுங்கல் படும். அதுக்கோசரம் நீங்க கோவப்பட்டு, நீங்க வருத்தப்பட்டு அப்பாவோட சண்டைக்கு போயோ இல்லை அவங்களோட சண்டைக்கு போயோ எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்ப இந்த பீரியட்ல சண்டைக்கு போறதுனால உங்களுக்கு தான் வம்பு, வழக்கு, கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை, ஜெயில் பிரச்சனை இது மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்குதோ இல்லையோ, அவங்களுக்கு இல்லை. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல நம்ம எதையுமே கண்டும் காணாமல் இருப்பது நல்ல விஷயம். கெட்டதுன்னு தெரிஞ்சா கூட நாம் இந்த டயத்துல பொறுமை காத்து கொள்வது ரொம்ப நல்ல விஷயம். இந்த டயத்துல பாத்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி அநியாயம் நடந்தாலும் இப்ப தட்டி கேட்டா நீங்க தான் மாட்டிக்குவீங்க. உங்களுக்கே அந்த அநியாயம் நடந்தாலும் ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டீங்க. அப்ப அந்த அளவுக்கு இந்த சமயத்துல பொறுமை காத்து கொள்வது, பொறுமையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். மிதுன ராசிக்காரங்களே, இந்த 130 நாட்களுக்கும்
நீங்கள் ஏதாவது தியானம் பண்ணுங்க, ஏதாவது யோகா கிளாஸுக்கு போங்க. அப்படி போகிறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதை விட்டுட்டு நான் பேசுறது தான் கரெக்டு, நான் சொல்றது தான் கரெக்டு, நான் சொல்ற பிரகாரம் நடந்துக்கோங்க அப்படின்னு யாருக்கு நீங்க அட்வைஸ் பண்ணினாலும், அட்வைஸ் பண்ணி அதை செஞ்சு ஆகணுங்கிறது நீங்க நின்னாலும் அதனால பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது நல்லா உணர்ந்துக்கோங்க. நான் சொல்றது கேளுங்க. இந்த பீரியட்ல விட்டு கொடுங்க, அமைதியா இருங்க, இருக்கிற இடம் தெரியாமல் இருங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நீங்க தப்பிக்கலாம். உங்களுக்கு குரு சாதகமா இருக்கிறாரு, தப்பு இல்லை. 5ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, 7ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அந்த குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அந்த 9ஆம் இடத்துல தான் சனியும் வர்றாரு, வக்கர கதியில் வர்றாரு. அந்த வக்கர கதியில் வரக்கூடிய சனி பகவானை குரு பகவான் 9ஆம் பார்வையில பார்க்கும்போது அந்த சனியுடைய ஆட்டம் கொஞ்சம் குறையும். நீங்களும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நான் சொல்றதை கேட்டு நடந்துக்கோங்க. இந்த பீரியட்ல நீங்க வெளிநாடு போகலாம், வெளிநாட்டில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதை செய்யலாம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஏதாவது வேலை கிடைச்சாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். வெளிநாட்டில் வாழ்கிறவங்க எத்தனையோ கண்ட்ரியில் வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த சமயத்தில் கொஞ்சம் நிதானம். அதே சமயத்தில் பாதிக்கப்பட்டவங்க சொல்லலை, குரு உங்களை காப்பாற்றிடுவார். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிறீங்க, லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிகள். இது போக உங்களுடைய ஜாதகத்தையுமே எங்கிட்ட அனுப்பிச்சி வச்சுட்டு இருக்கிறீங்க, நான் அதையும் பார்த்து சொல்கிறேன். அது போக உங்களுடைய லக்னம், உங்களுடைய ராசி, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள், இதனுடைய பலன்கள் இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.